பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 20வது வசனம். பரலோகமே, பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, அவளை குறித்து களிகூறுங்கள். உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்களிலே ஒன்று, கர்த்தர் தம்முடையவர்களுக்கு நியாயம் செய்தது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவ பிள்ளைகளுக்கு எதிராய் எழும்பினவர்களுக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். 7 முத்திரைகள் உடைக்கப்பட்டதானாலும் சரி, 7 எக்காலங்கள் ஊதப்படுகிறதானாலும் சரி, 7 கலசங்கள் ஊற்றப்படுகிறதானாலும் சரி, இதெல்லாம் எதற்காக கர்த்தர் செய்கிறார் என்றால் தம்முடையவர்களுக்காக தேவன் நியாயம் செய்கிறார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற அன்பின் செய்தி இதுதான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த பூமியிலே உங்கள் நியாயம் எடுபட்டு போனதாக காணப்படலாம். அதை குறித்து நீங்கள் கலங்க தேவையில்லை. நமக்கு நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்திலே அவர் நீடிய பொறுமையாயிருந்து சீக்கிரமாய் நியாயம் செய்வார் என்று லூக்கா 18 நம்முடைய நீதியுள்ள நியாயாதிபதியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் கவனிக்கிறவர், எல்லாவற்றையும் பார்க்கிறவர், எல்லாருக்கும் மேலாக உயர்ந்தவர். எனவேதான் எரேமியா சொல்லுகிறார், ஆண்டவரே, என் காரியத்தை நான் உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன் என்று. எனக்குரிய காரியங்களை எல்லாம் நான் உங்ககிட்ட ஓப்பன் பண்ணிட்டேன் ஆண்டவரே. எனக்கு நீங்க தான் நீதி செய்யணும், எனக்கு நீங்க தான் நியாயம் செய்யணும். நீர் பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறீர். சத்துரு என்ன நினைக்கிறானோ அதை நீங்க நடக்க விட மாட்டீங்க. என் காரியத்துக்காய் நீர் வழக்காடி நீர் எனக்கு நியாயம் செய்வீர் என்று எரேமியா சொல்லுகிறதை வேதத்திலே நாம் பார்க்க முடியும். தாவீது ஆண்டவரை நோக்கி அநேக காரியங்களை சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். அதுல ஒன்று என்ன தெரியுமா? என் நீதியின் தேவனே என்று கூப்பிடுகிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நியாயம் செய்வார். எனவேதான் சீமேயி தாவீதின் மேல கற்களை தூக்கி எறிந்து சபித்த போது கூட கர்த்தர் இதன் நீதியின் பலனை எனக்கு நிச்சயம் தருவார் என்று நம்பிக்கையில தாவீது புறப்பட்டு செல்லுகிறதை வேதத்தில் பார்க்க முடியும். அதன் பலன் என்ன தெரியுமா? பின்னாட்களில் அதே சீமேயி தாவீதின் காலில் விழுந்து கிடப்பான். தாவீது கிட்ட வாழ்வுக்காக தயவுக்காக கெஞ்சுகிறதை பார்க்க முடியும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, எவர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அவர்கள் உங்கள் பட்சத்தில் வரும்படிக்கு நீதி உள்ள நியாயம் விசாரிக்கிற ஒரு கர்த்தர் நமக்காக பரலோகத்தில் இருக்கிறார். அவரை நம்பி அவரிடத்தில் உங்கள் காரியத்தை சொல்லுங்கள். அவர் நிச்சயம் நியாயம் செய்வார். கர்த்தர் உங்களை களிகூற பண்ணுவார். செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனே, எங்களுக்காக நியாயம் செய்கிற ஒரு நீதியுள்ள நியாயாதிபதியாய் நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் காரியங்களை மனிதர்களிடத்தில் அல்ல, உம்மிடத்திலே வெளிப்படுத்த, உம்மிடத்திலே மாத்திர வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.